ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரேடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸுக்கு எனக்கு 1000 வியூஸ்க்கு மேலே வந்திருந்தது. நான் இவ்வளோ வியூஸ் வரும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க, அதுக்கெல்லாம் நன்றி. சரி, நான் ஃபஸ்ட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன லாஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே ப்ராஃபிட் பண்ணல, லாஸ் பண்ணேன். ஏன் லாஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் நான் எவ்வளோ கேபிட்டல் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தேன். என் நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அவர் இவர் சொல்ல ஒரு ப்ரீமியம் எடுத்துகிட்டு மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு ப்ரோ, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் ஒரு 2 to 3 days நம்ம ரியல் மணியை போடாமல் பேப்பர் மணியில் பண்ணி பார்த்தேன். ப்ராஃபிட் ஃபுல்லாக தான் இருந்தது. ஒரு வாட்டி ப்ராஃபிட் வரும், ஒரு 500 to அதான் ஒரு 1000 ரூபாய் டு 500 ரூபாய், 1000 ரூபாய் ஒரு 50,000 இது பண்ணால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். ஓகே, அந்த மாதிரி வந்தது. சரின்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்ணேன், ரியல் மணியை இறக்கினேன். 70,000 ரூபாய் பண்ணேன். எனக்கு ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராஃபிட் வந்தது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்தது. அந்த சென்செக்ஸில் எடுத்திருந்தேன். எனக்கு சென்செக்ஸை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் சென்செக்ஸில் என்ட்ரி கொடுத்தேன். 1000 rupees வருது, மறுபடியும் ஏறுமான்னு நினச்சா அது எனக்கு பாயிண்ட்ஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இன்னைக்கு என்ட்ரி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சார்ஜஸோடு சேர்த்து 13,000 ரூபாய் இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சிட்டேன், பார்த்தேன். பேப்பர் ட்ரேடில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கற்று வச்சுக்கணும் ஒரு டெக்னிக்னு ஒன்று இருக்குல்ல, அதை பயன்படுத்தினேன். ஒரு 2400 பேப்பர் ட்ரேடில் தான் பண்ணேன். 2400 வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், அவருடைய இதுவெல்லாம் பார்க்க தேவையில்ல, நம்மளதே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு இது செட் ஆகாது ப்ரோ சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டுக்கப்புறம் என்னோட பிரகாரமே போக ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீக் என்னென்னா, இந்த வீக் தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுப்பேன். போன வாரத்துக்கெலாம் போடலை நான். ஏன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிட்டுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அந்த இதுவில் தான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் தான் திங்கக்கிழமையிலேருந்து தான் வீடியோ போட்டேன். அந்த லாஸை நான் 2 நாள்லேயே நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் ரெக்கவர் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நல்லா போக ஆரம்பிச்சு. திங்கக்கிழமை ஒரு என்ட்ரி கொடுத்தேன். இது ஷார்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை நம்ம இது ஒரு டெத்துக்கு போனதால் நம்ம இது பண்ண முடியல, ட்ரேட் எடுக்க முடியல. அன்றைக்கி மட்டும் விட்டாச்சு. மற்ற 3 நாளில் மொத்தமாக சேர்த்து ஒரு 18,000 rupees. அந்த லாஸ் எல்லாம் போக ஒரு 18,000 ரூபாய் கையில் வந்தது. அதுதான் நான் என்ன ஆப்ஷன் இது யூஸ் பண்ணணும். ஓடிஎம்மில் பை பண்ணனா, ஐடிஎம்மில் பை பண்ணனா, ஏடிஎம்மில் பை பண்ணிங்கன்னான்னு கேட்டிங்கன்னா, நான் ஐடிஎம்மில் தான் பை பண்ணேன். ஒரு லாட்டோட சைஸ் பெருசாக இருக்கலாம், ஆனால் அதில் தான் ரிஸ்க் கம்மி. நான் ரிஸ்க்கு கம்மின்றதால தான் அவ்வளோ காசு ஒரு லாட் ஒரு ப்ரீமியம் இருக்கட்டும், 18,000 இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இதில் 4 லாட் போட்டு 5 லாட் போட்டு எடுப்பேன். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நான் ஒரு 3,500 to 6,000 ரூபாய் ப்ராஃபிட்டை வச்சுட்டு மொத்தம் என்ன 15 to 17 பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். எப்போவுமே அந்த மாதிரி தான் நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி ஐடிஎம்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். ஓடிஎம்மும் சரி ஏடிஎம்மும் சரி நல்லா ஏறுற மாதிரி தான் இருக்கும். இறங்குச்சுன்னா மறுபடியும் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள், ஐடிஎம்லேயே ட்ரேட் பண்ணுங்கள். ஐடிஎம் தான் பெஸ்ட்டு. ஐடிஎம் கீழேயே இறங்கினா கூட மறுபடியும் அந்த மார்க்கெட் நல்லா மேலே போச்சுன்னா ஐடிஎம்மும் நல்லா மேலே போகும், ப்ரைஸும் நல்லா மேலே போகும். அதுதான் நம்ம இன்னைக்கு இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம யூடியூப் இது பண்ணோம். நீங்கள் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரக்கூடிய நாட்களில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் சொல்ல போகிறேன்.
நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோஸ்.